பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியங்களில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் என்ன தெரியுமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ரொம்ப 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 முக்கியம். பாருங்களேன், நம்முடைய தேவன் தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை, தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும், நாம் நமக்குள் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்களேன், தாழ்மைக்கு ஒரு பெரிய உதாரணம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை அவர் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்மைதான் இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களில் உயர்த்தினது. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நாம் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். பாருங்களேன், ஒருவேளை நமக்கு ஞானம் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு பணம் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் இருந்தாலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நம்முடைய சுபாவத்திலே, எண்ணத்திலே, நடக்கையில் தாழ்மை நமக்கு அவசியம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்களேன், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவர் வார்த்தைக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது, இந்த 2 காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு 3 ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஐஸ்வர்யம். இன்னொன்று என்னது? மகிமை. 3வது ஜீவன். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 ஆசீர்வாதத்தையும் கொடுக்க என் கர்த்தரால் முடியும். அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய், ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையிலும் நம்மை ஐஸ்வர்யவானாய் நடத்த வல்லவர். அதான் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் ஜீவனும் மகிமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருவார். உங்களை மகிமைப்படுத்த வல்லவர், ஜீவனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த வல்லவர். ஜீவனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார், ஐஸ்வர்யத்தை தந்து ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே நாம் தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது இந்த 3 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.